வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சரிங்க, இப்போ இந்த 12 ராசி வரிசையில் நாம் பார்க்க போகிற ராசி மகர ராசி. ஸோ ஜென்ம சனி விலகியாச்சு, பாத சனி ஆயாச்சு, மகர ராசிக்கு ஒரு ரிலீஃபு, நல்லா இருக்கிறோம், எல்லாமே ஓகே. இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பிப்ரவரி மந்த் பெக்யூலியராக நமக்கு எப்படி இருக்க போகுது, பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆக போகுது, அந்த டிரான்சிட் நமக்கு என்ன பாசிட்டிவான மாற்றங்களை கொடுக்க போகுது, எது எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, மந்தோட பிகினிங்கில் த வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த்தே புதன் பிப்ரவரி 1ஆம் தேதி தனுசுலேருந்து மகரத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஸோ புதன் யார்? மகரத்துக்கு 6, 9ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், அதாவது கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 9ங்கிறது பாகியஸ்தானம், நம்மளோட குட் கர்மாவை வந்து சொல்லக்கூடிய, நீங்கள் செஞ்ச நல்ல கர்ம வினைகளுக்கான பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். 5ஆம் இடத்தையும் சொல்லுவோம், 9ம் அதே மாதிரி தான். உங்களோட டிசையர்ஸ், உங்களோட பாக்கியஸ்தானம், நீங்கள் என்னென்ன ஒரு பாக்கியங்கள் நல்ல விஷயங்களெல்லாம் அனுபவிக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். அப்போது அந்த 6, 9ஆம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது கிளியராக என்ன சொல்லுதுன்னா, உங்களோட எதிரிகள், எதிர்ப்புகள் எல்லாமே மறைஞ்சதுன்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் ஆகலை. சில விஷயங்கள் உங்களுக்கு இயர் பிகினிங்கில் இருக்க போது, சில ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தரை நினச்ச ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு வருத்தமாக இருக்கட்டும் இருக்க போது, அது அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே அந்த சூழ்நிலை ஒரு லக்காக கன்வெர்ட் ஆக போகுது. ஒரு உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு உங்கள் உடல்நிலை வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாருன்னு நினச்சிட்ருக்கிறீங்க, அவரே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்லேருந்து விலகுறாரு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து மகர ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ எது வந்து உங்களை ரொம்ப நாளாக அழுத்திட்டு இருந்ததோ அது தலை தெரிச்சு ஓட போகுதுங்கிறது தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒன் லைனில் சொல்லணுன்னா இந்த மந்தோட ப்ரெடிக்ஷன். சரி, டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, இயர் பிகினிங்லே நான் இந்த மந்தோட பிகினிங்லே அந்த புதன் வந்து லக்னத்தில், அதாவது உங்கள் ராசியில் இருக்கிறது தொழில் 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 தொழில்னு தொழிலை நோக்கியே உங்களை ஓட வைக்கும். நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இது இப்படி லாபம் கொடுக்குமா, இப்படி என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாங்க. இந்த வருஷம் வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா அது நல்லது. இயர்லி ப்ரெடிக்ஷன்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், மகரத்துக்கு வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருக்குங்கிறத. அந்த புதன் வந்து ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக ஒரு லாபம் இருக்கும். எதிரியாக இருந்த நண்பரும் கூட இப்போ திரும்ப அந்த நட்பு நிலைக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அவங்க வந்து அந்த மாதிரி உள்ளவங்க வந்து உங்களுக்கு தொழிலையுமே உங்களோட மர்ஜ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு மர்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டையே நீங்கள் ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணும் பட்சத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறது அந்த தொழில் கொடுக்க போகுது. அதே மாதிரி செவ்வாய் வந்து ராசியிலே உச்சமாகிறதுனால கோபம், காட்டம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கும். அது உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்குதுன்னா பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு வார்த்தை எல்லாம் மீறி போகுது, வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகிறாங்க, அவங்க உங்கள் வேலையை விட்டு விலகும்போது உங்கள் தொழில் பாதிக்கப்படும் பட்சத்தில் அங்கே நீங்கள் கோபத்தை குறைச்சிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா காரியம் பெருசாக வீரியம் பெருசானா காரியம் தான் நமக்கு பெருசு. செவ்வாய் ராசியில் உட்காந்துட்டு, பொதுவாகவே சனி ராசி, அங்கே செவ்வாய் உட்காந்துருக்கும் போது கோபம் ரொம்ப வரும். ஒருத்தர் சாதாரணமாக எதையாவது சொல்லுவாங்க, நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு கத்தி ரியாக்ட் பண்ணிடுவோம், ஒரு எம்ப்ராசிங்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி தொழில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம், ஃப்ரெண்டையே பார்ட்னர் ஆக்கலாம், ஒரு நண்பன், ஒரு விரோதியாக இருந்தவனே நண்பனாக மாதிரி பார்ட்னராகவும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மந்தில் இருக்குது. நிறைய பாசிட்டிவ் இருக்குது தொழிலில். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கோபம் அப்படிங்கிறத மட்டும் ஒர்க் பிளேஸில் காட்டிடாதீங்க. ஏன்னா புதன் வந்து அந்த செவ்வாயோடு சேர்றாரு. அப்போது புதன்கிறவர் வந்து 6ஆம் அதிபதி. அப்போ இந்த கோபம், ஒரு வேகம், ஒரு அவசர முடிவுனால ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்க, நாங்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டி, எங்களுக்கு எப்படி இருக்கும், நான் தொழிலெலாம் பண்ணல, ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்? 10ஆம் இடம் நல்லா இருக்குது. ஸோ 10ஆம் இடத்து அதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் வந்து ராசிக்கே வராரு. எப்போ வராருன்னா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கே வராரு. ராசிக்கே வரும்போது அப்போ பிப்ரவரி 12லேருந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னால் முடியும்னு ஒரு பக்கம் நம்பினாலும், இன்னொரு பக்கம் என்னால் இந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற ஒரு மனக்கலக்கம். எதையுமே வந்து ஒரு தைரியமாக செய்ய முடியல, வேலையில் இறங்க முடியல. எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கிறதுனாலும் அதில் வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் வரல.
ஜாப் இன்செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நிலமை ரொம்ப நிறையா இருக்குது. இந்த நிலமை வந்து February 13th 12க்கு மேலே மாறும். ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வரும். ஓகே, நம்மளால் சஸ்டெயின் பண்ணிட முடியும். ஒர்க் பர்டன் நிறையா இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, இந்த வேலையில் நம்மளை அடாப்ட் பண்ணிக்க முடியுமாங்கிற டவுட்லாம் மாறும். ஓகே, நம்மளால் முடியும். ஒன்று உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக அந்த ஒர்க் சுச்சுவேஷன் மாறும், அல்லது அந்த ஒர்க் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொட்டன்ஷியலை நீங்கள் அதிகரிப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தானே. அப்போ ஓவராலாக என்னென்னா February 12ஆம் தேதியிலேருந்து உங்களோட வேலை பளு குறைஞ்சு நீங்கள் வேலை அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, நான் திருமணம் பண்ணலாமா, எனக்கு எப்படி இருக்குது? 10 நாள் வேண்டாம். அதே மாதிரி 11-12ஆம் தேதியில் எந்த திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க February 11-12. ஏன்னா சந்திரன் முழுக்க முழுக்க சூரியன் சனியோட பிடியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கெட்டு போகக்கூடிய, சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நாள் 11-12 ஆஃப் February மந்த். ஸோ இந்த 2 நாளில் வந்து எதுவுமே பேசி முடிக்கிறது வைக்கிறது எதையுமே பண்ணாதீங்க. பொதுவாகவே ஒரு 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்க்குறது நல்லது. ஏன்னா சந்திரன் வளர்பிறை அமைப்பில் வந்துடுவார். சந்திரன் தான் 7ஆம் அதிபதி. சுக்கிரனோட சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. சுக்கிரன் கலத்திரக்காரகன், இந்த மகர லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனோட ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டும் சந்திரன் வந்து வளர்பிறையை வந்த பிறகு அந்த சந்திரனோட சப்போர்ட்டும் இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் அந்த மேரேஜ் பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை. சரி, நான் ஒரு மகர ராசி பர்சன், என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னா வைக்கலாம். 5th house ரொம்ப நல்லாயிருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. பொதுவாக மகர ராசிக்காரங்களில் பெண் குழந்தைய வச்சுருக்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம்ங்கிறது வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். அப்போ அந்த குழந்தைய நினச்சி நீங்கள் படக்கூடியது, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணமோ ஒரு திருமண பிராப்தமோ இல்லை ஒரு குழந்தை பாக்கியமோ அந்த பொண்ணோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து உங்களை அது வந்து பெருமைப்பட வைக்க போகுது. சரிங்க, ஓகே, நான் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம். கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். பழைய வீடு, கட்டி விற்கக்கூடிய வீடு வந்து வாங்கலாம். பொதுவாகவே மகரம் கும்பத்துக்கு வந்து பழைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நல்லது. ஈவன் ஒரு காரே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட செகண்ட் ஹேண்ட் காரோ தேர்ட் ஹேண்ட் காரோ ஒரு யூஸ்டு காரை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நியூ ப்ராப்பர்ட்டியை விட ஓல்டு ப்ராப்பர்ட்டி மூலமாக நல்ல லக் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன தான் செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாய் உச்சமாகிறது வந்து மகர வீடு. ஆனால் ராசி அதிபதி வந்து சனி வந்து ஒரு பழமையான கிரகம், ஒரு சிம்பிளான பிளானெட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும்போது நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி பிரம்மாண்டமாக வாங்கலாம். ஆனால் இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது பெரிய லெவலில் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அப்போ என்னன்னா ஓல்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சனியோட காரகத்துவம் தான் அது. அப்போ அவர் வந்து அதை எந்த வகையிலையுமே பாதிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்க போகுது. சரி, ஓகே, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் அதிபதி குரு தனக்கு பிடிச்ச மேஷத்தில் இருக்கிறாரு, 5க்கு அடுத்து மாற போகிறாரு. நிறைய பேர் நெக்ஸ்ட் இயர் ஃபாரினில் நல்லா வேலை பார்த்துட்டேன் சம்பாதிச்சிட்டேன்னு ரிட்டையர் ஆகிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்க ரொம்பவே நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பொதுவாகவே ஃபாரினில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. முக்கியமாக வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட அரப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க, துபாய் அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்ராடில் அவங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதாவது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறது வேறு, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்கன்னா கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லாயிருக்கும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சனி தான் சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ்னால எக்ஸாம் போக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்டடீஸ் வந்து நல்லா தான் போகும். மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நல்லா படிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் மகர ராசியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இவ்வளோ நாள் போனது போச்சு, இனிமேல் உள்ள டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிப்பேன், நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். என்னுடைய ஆம்பிஷன் இது, என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் என்னோடய லெவல். இந்த லெவலில் உள்ள ஸ்கோரை நான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 85% என்னோட டார்கெட்னா அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த February மாதம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த மந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குருவோட சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு மகரத்துக்கு, உண்மை அதுதான். ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மந்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான யோகமும் இருக்குது. சைல்டு பர்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏன்னா 5ஆம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சைல்டு பர்த் பாசிபிலிட்டி இருக்குன்னா நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக
ப்ரெக்னென்சி சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதே மாதிரி உங்களோட பிறந்த குழந்தைகளும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களோட பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க படிப்பாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும், அவங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்க திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு நிம்மதி வரும். ஓகே, நம்ம பிள்ளை வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு நிம்மதி மகர ராசியில் உள்ள பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு பொது பலன், இது அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுவும் உண்மை தான். ஏன்னா உங்களோட ராசியினோட அடிப்படையில் பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களோட அக்யூரேட் துல்லியமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி அடிப்படையில் என்னென்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ், என்னென்ன நகர்வில் இருந்தது, என்ன டிஃபால்ட்டான பிளானட்டரி பொசிஷன்ஸ், என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் அது கொடுக்க இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து சொல்ல முடியும். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்கிறத விட இட்ஸ் நோ காஸ்ட் ரெமடின்னு தான் சொல்லணும். நீங்கள் பெருசாக பரிகாரங்களுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்க பண்ணுறது தான் பரிகாரம். அதையே நீங்கள் செலவு பண்ணி பண்ணணுன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய கன்சல்டேஷனில் நிறைய பேர் வாங்கி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பலனை நீங்களும் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.